பெபிள்ஸ் தமிழ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இடம் தான். சென்னையில் நிறைய பிளேஸ் இருக்குது. அதில் மெயினாக சொல்லணும்னா கிண்டியில் பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குது. நானும் சென்னையில் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துருக்கேன். இது வரைக்கும் கிண்டி ரேஸ் கோர்ஸை பார்த்ததே இல்லை. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி கிண்டி ரேஸ் கோர்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ரெண்டு பக்கமே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்கி வரும்பொழுதே இருக்கிறதா இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப் பின்னாடியே இருக்கிறதாங்க இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப். கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முதியவர்கள் தான் இங்கே ரேஸ்க்கு வருவாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த ரேஸ் கோர்ஸ் நடக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமேங்க. இப்போ வாங்க ரேஸ் கோர்ஸோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1777ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு குதிரை பந்தய மைதானம். மெட்ராஸ் ரேஸ் கிளப்பு 1837ஆம் ஆண்டு தான் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. 37ஆம் ஆண்டுலேருந்து 1875 வரைக்கும் இந்த ரேஸ் கிளப் செயல்பட்டது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த கிளப்பில் சுமார் 625 குதிரை வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்குங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த கிண்டி ரேஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு உண்டான டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மினிமம் ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து இருக்குங்க. நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரியா, சும்மா வேடிக்கை பண்ணுறேன். நம்ம கெட்டு போனால ட்ரெயின் இறங்கும்போது ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவை தான் சொன்னாங்க, இது ரேஸ் கோர்ஸ் போ தம்பி, உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, போப்பா அப்படின்னு. கெட்டு போகக்கூடாதுல்ல. நம்ம நல்லா இல்லைன்னா கூட அர்த்தம் நல்லா ஓகே வியூவர்ஸ், இங்கே மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். 50 ருபீஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளேயும் வந்துட்டேங்க. மெயினாக நான் உள்ளே வந்தது 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு 2 டேஸ் ஹார்ஸ் ரைடிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்பு எப்படி இருக்குன்றத ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க. மது எப்படி நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்ற மாதிரியோ அதே மாதிரி தான் இந்த சூதும் ரேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி ஆடி டபுளாக மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறவங்கலாம் அப்படியெல்லாம் நினச்சி இந்த ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்குள்ளே போகாதீங்க. போய் பாருங்கள், ஹார்ஸோட ரைடிங்கை பாருங்கள், சூப்பராக இருக்கும். மற்றபடி சென்னையில் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, நானே ட்ரை பண்ணி பார்க்கும்போது கூட உங்களுக்கு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தம்பி இதுக்குள்ளே வராதிங்க, தெரிஞ்சுக்கிறாதீங்க, நீங்கள் ரேஸ் விளையாடணுன்னு ஆசைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.